Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. வெறித்தனமான ரெண்டு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவிஸ் தமிழ் டப்டு வெர்ஷன் டெவலப்ல இருக்கக்கூடிய நல்ல ஹாலிவுட் மூவி நெட்ஃபிளிக்ஸ் லெவல்ல இருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹவோக் 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா. மிஸ் பண்ணிடாதீங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேங்ஸ்டர் யாரோ போட்டு தள்ளிடுறாங்க. பார்ட்டியில யார் அவனை போட்டு தள்ளதுங்கிறத அந்த கேங்ஸ்டரோட அம்மா களத்துல இறங்கி சம்பவம் பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரோட பேர் அடிப்படுது. அந்த ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம் எப்படி காப்பாத்தினாரு, உண்மையால அந்த கொலை யார் எதுக்காக பண்ணாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி ரொம்ப யூஸ்வலான டெம்ப்ளேட்டா இருந்தாலும் ஆக்ஷன் டிராமால மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சிறப்பான சம்பவத்தை டைலாகே இல்லாம படத்துல ஒப்பேத்திருக்காங்க. சிங்கிள் ஷாட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. 4 பெரிய ஃபைட்டை மட்டுமே நம்பிதான் படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கதையோட ஹீரோ பூந்து எல்லாரையும் துவச்சு காய போட்டிருக்காரு. அண்ட் டெக்னிக்கலா நீட்டான மூவி. ஹாலிவுட் மூவி லவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. வைலன்ஸ் நிறைச்சு வச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப ஓவர்லோட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஹீரோட கேரக்டரைசேஷன் இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் வந்திருக்கும். 18+ டிராமா கிடையாது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான ஒரு ஹாலிவுட் டிராமா மூவி. காமெடி என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருந்தா நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான எபோவ் ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் இது. இந்த ஹவோக் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் த்ரில்லர் மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்ல யாரோ பாம்பை வச்சுறாங்க. 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினோட ஸ்பீட் ஏறினாவோ இறங்கினாலோ பாம்பு வெடிச்சிடும். அந்த மாதிரி டைம்ல கவர்மெண்ட் ஒன்னு சேர்ந்து டிமாண்டை நிறைவேற்றி வச்சு அந்த பாம்பை வச்சவங்கிட்ட இருந்து அந்த ட்ரெயினை காப்பாற்ற பண்ணக்கூடிய சம்பவம் உள்ள இருக்கக்கூடிய மக்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ்க்கும் பேசஞ்சர்ஸ்க்கும் என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் சர்வைவல் த்ரில்லர் டிராமா டோன்ல தான் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ரொம்ப யூஸ்வல். இதே டெம்ப்ளேட்ல பல படம் பார்த்திருந்தாலும் சப் ஸ்டோரிஸ், லேயரிங், கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி என்கேஜிங்கா மெயின்டைன் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல த்ரில்லர் படம் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பெர்ஃபார்மன்ஸ்ல யாரை கை காட்டுறதுன்னு தெரியாத லெவலுக்கு எல்லாரும் போட்டி போட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் சிம்பிளான ஸ்டோரியா இருந்தாலும் ஸ்கிரீன் பே என்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமாவை நீட்டா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாவும் நல்ல படம் தான் இது. ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்திலும் அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.5 அவுட் ஆஃப் 10. படத்தோட மேஜரான ஹைலைட்டே ஸ்டோரி அண்ட் கேமரான்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தரமா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. த்ரில்லி எமோஷனை மட்டும் இன்னும் ஓவர் பேலன்ஸ் பண்ணி செம்மையா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. இந்த 2 அண்ட் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.